அலைக்கும் வெல்கம் பேக் டு மை அனதர் vlog. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் டிஐஎம்எல் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது நான் ஒரு மத்தியானமாக எடுத்தேங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு லன்ச் டைம் இருக்கும். ஸோ லன்ச் டைமுக்கு துணி காய போடலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். வெயில் பார்த்திங்கன்னா செம்மையாக தூக்குது வெயிலுங்க. இன்னும் போக போக அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் இங்கே புதுசு இன்னும் தெரியாது. பட் எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் அதுவும் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ துணி காய போட்டதுமே உள்ளே போயிட்டு அப்புறமா சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் கிச்சனில் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? பிஸியாக தான் இருக்கேங்க. ஸோ வாங்க அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வீடெல்லாம் மறுபடியும் க்ளீன் பண்ணேன். ஏன்னா பசங்க ஒரே வீட்டில் இருக்கிறதுனால ஆக்டிவிட்டி ஒர்க் பண்ணும்போது அந்த குப்பை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. ஸோ வீடு ஒரு வாட்டி பெருக்கிடலான்னு சொல்லிட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு குக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி லன்ச் ஃபிஷ் ஃப்ரை, பருப்பு கீரை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக குழம்பும் செஞ்சுருக்கேன், ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இன்னியோட லன்ச் மெனு. ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்காக நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள்லாம் எப்படி செய்கிறீங்களோ அதேமாதிரி தாங்க நானும் செய்ய போகிறேன். ரொம்பவே சிம்பிள் ஒரு ஃபிஷ் ஃப்ரை. ஸோ மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன், நாளைக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. இப்போ குக்கரில் பருப்பு வேக வைக்கலான்னு சொல்லிவிட்டு கீரை பருப்புக்காக பருப்பு வேக வச்சுட்டே இருக்கேன். ஸோ அதுலேயும் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கீரை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ண கீரையை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா, காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க பருப்பு. ஒரு 3 பல் பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக புளி எல்லாமே சேர்த்து ப்ரெஷர் போட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டேன். இப்போது சைடில் கொஞ்சமாக அந்த ஃபிஷ்ஷோட தலையோ டெய்ல் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு கறி பண்ணலான்னு சொல்லிவிட்டு கறி செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா கரம் மசாலா, தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா குக் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தலை இருக்கு இல்லையா, ஃபிஷ்ஷோட ஹெட் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். ஸோ மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பேனில் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிகிட்டே இருக்கேன். சாதம் பருப்புக்கு தாளிப்பு போட்டாச்சுங்க. அவ்வளோதான், என்னோடய வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ ரூமில் பார்த்தா என் பொண்ணு ரூமை சூப்பர் க்ளீன் பண்ணிட்டா. எனக்கு வேலை மிச்சம். ஸோ அவளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கேமாகவும் இருக்குது, எனக்கும் வேலை மிச்சம் ஆயிடுச்சுங்க. கேர்ள்ஸ் எப்போதுமே ஒரு பிளெஸ்டு கிட்ஸ் தான். ஸோ கேர்ள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல vlog கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.